மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் கருத்து வேறுபாடாக பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு ஒன்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லைங்க. உடனே சிவபெருமானை நினச்சி பெருமாள் உள்ளார தவம் பண்ணுறார். உள்ளே இருக்கு பெருமாள் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சிவபெருமானை நினச்சி. சிவபெருமான் காட்சி கொடுத்து உனக்கு என்னப்பா வேணும், என்ன விஷயம், எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரா, இந்த மாதிரி என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னுடைய மனைவி மீண்டும் எனக்கு வேணும், எனக்கு சேர்த்து வைங்க. உடனே சுவாமி என்ன பண்ணுறாரு, திருவாரூரில் கமலமுனி 18 சித்தர்களில் கமலமுனி ஜீவசமா அவரை கூப்பிட்றாரு. போய் இந்த மாதிரி அம்மாவை கூட்டிகிட்டு வான்னு. அந்த அம்மா எங்கே இருக்குது அப்படின்னா நாச்சியார் கோயிலுக்கு பக்கத்தில் திருநறையூர். அந்த திருநறையூரில் ஒரு சிவாலயத்தில் ஒரு அடியாருக்கு குழந்தையாக பிறந்திருக்கு. கேடனை விட்டு தேட சொல்கிறாங்க, அதான் கேடன். அந்த கேடர் போய் தேடி பிடிச்சி அதே மாதிரி கமலமுனி போய் அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. மீண்டும் இங்கே சேர்த்து வைக்கிறாங்க. அதனால் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர்க்குற இடம் இந்த கோயில் சிவாஞ்சியம். ஆனால் நல்லா இல்லை, இப்போயே இவ்வளோ இப்படி இருக்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அந்த இது 5000 வருடத்துக்கு முற்பட்டு ஐயா. இது பிரளய காலத்தில் ஒரு தடவை பிரளயம் ஏற்படும் போது இந்த கோயில் மேற்கே இருந்ததுங்களா. பிரளயம் ஏற்பட்டதும் அப்படியே திரும்பிடுச்சு. கோயில் மட்டும் டைரக்ஷன் திரும்பி இது கிழக்க போவாங்க. அப்போ மூலஸ்தானத்தில் இன்றைக்கும் பூஜை ஃபஸ்ட்டு மேற்கு பக்கம் காமிச்சிட்டு அப்புறம் தான் கிழக்கு பக்கம் காமிப்பாங்க. ஸ்ரீவாஞ்சியம் மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தலம். உயர்ந்த ஸ்தலம் இதான். நீங்கள் சொன்ன வார்த்தை தான், அவருடைய அருள் எல்லாம் உள்ள நுழைய முடியாது. நானே ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தால் வீட்டில் அவங்க திடீர்னு மென்ஸ் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், போகலாம். இந்த ஜாமான் சட்டெல்லாம் எதுவும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. வேறு நாளைக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம், இது எடுக்க முடியாது. ஃபீட் ஆகிடுச்சு. ஒன்றும் எல்லாம் ஆற்றுல கொண்டு போய் போட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்களால இன்னிய வரல வர முடியல இந்த ஸ்ரீவாஞ்சியத்துக்கு. அதான் அவர் மனசு வைக்கணும். சுவாமி மனசு வச்சால் மட்டும்தான் ஸ்ரீவாஞ்சியத்தில் பரிகாரம் பண்ணவோ. இதில் இன்றைக்கி உங்களுடைய அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய குழந்தைகள். இப்போ எல்லாருமே சிவனுக்கு அப்பா அம்மாவாக நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே சிவனுடைய பிள்ளையாக இன்றைக்கி மரல போகிறீங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் பாக்கியம். சாட்பாட் மாதிரி நேற்று உங்கள் அப்பாவுக்கு காமிச்சிது. அதுதான் அப்பா சொன்னதுமே ராத்திரி ஒரு செட்டு எடுத்து வச்சுட்டேன். இல்லை இவர் எனக்கு ஐடியாவே இல்லை வரேன்னு திடீர்னு நைட்டு வரேன்றாரு. சரி, எனக்கு ஆச்சரியமா போச்சு. சரி, இல்லாமல் அவர் எப்படி தெரியுமா கும்பிடுவார், தாய் தந்தையை நம்ம கண்ணா கும்பிடுவார். அதுதான் முன்ன. இப்போ நம்ம குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணாது. இப்போ ஆகி போச்சுன்றாங்க. நான் இவரையும் அண்ணன் தான் சொல்லுவேன். அவர் நான் கும்பிட மாட்டேன், அண்ணன் தான் சொல்லுவேன். நான் எந்த கோயிலுக்கு போனாலும்